ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா நம்ம பார்த்து. சில பல பர்சனல் ரீசன்ஸால தான் என்னால் தொடர்ந்து வீடியோஸ் போட முடியல. அதுக்காக ஐம் ரியலி சாரி. ஆனால் இனிமேல் சில பயங்கரமான நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நான் கொண்டு வந்துட்டு இருப்பேன். அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு தரமான மிஸ்ட்ரி கலந்த ஹாரர் மூவி. இந்த படத்தோட ஒன்லைனர் ரொம்பவும் சிம்பிள். தன்னோட தங்கச்சியோட மரணத்துக்கு யாரு காரணம் அப்படிங்கறத துப்பறியதுக்காக வர நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே அவங்கள கொலை பண்ணது ஒரு மனுஷனா இல்ல வேற ஏதாவது ஒரு அமானுஷ்யமா, இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயின் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க வாழ்ந்து அந்த வீட்டுக்குள்ள போவாங்க. அப்படி இவங்க அங்க போகும்போது அந்த இடத்துல யாரு இருந்தா, உண்மையிலேயே அங்க ஏதாவது அமானுஷ்யம் இருக்கா, இந்த கொலைக்கு பின்னாடி யாரு இருக்கா, இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன, இதை எல்லாத்தையும் ரொம்ப விறுவிறுப்பா பயங்கரமா கடைசியில ஒரு ட்விஸ்டட் எண்டிங்கோட சொன்ன கதை தான் 2024 வெளியான ஓடிடி. ஸோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போகிற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். படத்தோட ஆரம்பம் மாலை நேரத்துல ஒரு அடர்ந்த காட்டு பகுதியை காட்டுறாங்க. அங்க ஒரு ஒத்தையடி பாதை. அந்த பாதையோட நம்மளும் டிராவல் பண்ணி போனா கடைசியா அது நம்மள ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து விடும். ஆக்சுவலி இது ஒரு சின்ன மேன்ஷன். இந்த மேன்ஷன் அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்கு நடுவுல தான் கட்டப்பட்டிருக்கு. இதோ இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க பேரு டேனி. அந்த மேன்ஷன்லயே இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் தனியா இருப்பாங்க. அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, அவங்க வீட்டுக்கு மேல வந்து ஒரு சின்ன ஸ்டேர் மாதிரி இருக்கும். அதுல ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்கும். சோ அதுல வந்து யாராவது தவறி விழுந்துருவாங்க அப்படிங்கறக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களே சில மரக்கட்டைகளை எல்லாம் எடுத்து ஒரு டோர் மாதிரி செஞ்சு அதுல பிக்ஸ் பண்றாங்க. நம்ம டேனி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கீழே ஹால்ல வந்து ஒரு கேமராவை பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அது ஒவ்வொரு 10 செகண்ட்ஸ்க்கும் ஒரு போட்டோ வந்து எடுக்கும். இவங்க அந்த வீட்டுல தனியா இருக்கிறதுனால ஒரு சின்ன சேஃப்டி பர்பஸ்க்கு இது யூஸ் ஆகும் இல்லையா, அதனாலதான் அதை அவங்க வச்சிருப்பாங்க. அண்ட் இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க டேனியோட ஹஸ்பண்ட காட்டுறாங்க. இவர் பேரு டெட். நம்ம டெட் வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வேலை செய்வாரு. இவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அப்பதான் டேனி வந்து கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இன்னைக்கு ராத்திரி நீங்க வர முடியுமா அப்படின்னு கேக்குறதுக்காக. ஆனா அவருக்கு இன்னைக்கு நைட் ஃபுல்லா ஒர்க் இருக்கிறனால அவரால அடுத்த நாள் காலையில தான் வர முடியும். சரி இது வேலைக்காகாதுன்னு அவங்களோட சிஸ்டர் டார்சிக்கு வந்து கால் பண்ணுவாங்க. எதுக்காகனா டின்னருக்காக இன்வைட் பண்ண. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி டேனி என்ன பண்றாங்கன்னா, கார்ல இருக்கிற அவங்களோட திங்ஸ் எடுக்கிறதுக்காக வெளியில போவாங்க. அந்த மாதிரி இவங்க வெளியில போய் கார்ல இருந்து அவங்களோட திங்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க ஒரு சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. இவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, அங்க ரக்குன்ஸோட தொல்லை அதிகமா இருக்கும், சோ அதோட வேலையா தான் இது இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க திங்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. இவங்க அந்த மாதிரி உள்ள போன அடுத்த செகண்டே அந்த கதவை யாரோ தட்டுறாங்க. இவங்களுக்கு லிட்டரலி ஒண்ணுமே புரியல. இவ்வளவு நேரம் இவங்க வெளியில தானே இருந்தாங்க, அப்ப யாருமே அங்க இல்ல. அந்த கதவு தட்டுற சத்தம் கேட்டதும் இவங்க டோரை லாக் பண்ணிட்டு மெதுவா அங்க இருக்கிற ஒரு சின்ன டோரை மட்டும் ஓபன் பண்ணுவாங்க. பார்த்தா அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் இருக்கான். அந்த ஆளுக்கு ஒரு கண்ணு வேற இருக்காது. அவன் என்ன சொல்றான்னா, உங்களால இந்த டோரை ஓபன் பண்ண முடியுமா? முதல்ல நீ யாரு? நீங்க ஆபத்துல இருக்கீங்க. நான் தூரத்துல இருந்து ஓடி வந்துட்டு இருந்தா, அப்ப நீங்க இந்த காரை ஓபன் பண்ணி உங்களோட திங்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது அந்த டோர் ஓபன்ல இருந்திருக்கு. அப்ப யாரோ ஒருத்தங்க இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. இதை கேட்ட உடனே டேனி வந்து சிரிப்பாங்க. இங்க பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த கதவு திறந்து வச்சுட்டு உங்க கார் கிட்ட போகும்போது யாரோ ஒருத்தங்க, ஒரு நபர் உங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க, அவங்க இப்ப உள்ளதான் இருக்காங்க அப்படின்னு அவன் தெளிவா சொல்றான். என்னோட ஹஸ்பண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, அதனால எனக்கு எந்த பயமும் இல்ல. டாக்டர் டிமிட்ஸ்க்கு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கு. அவரை பத்தி உனக்கு தெரியுமா? நீ அவரோட பேஷன்ஸ்ல ஒருத்தனா? அவங்க பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். நீங்க தயவு செஞ்சு இந்த கதவு ஓபன் பண்றீங்களா? உள்ள ஒருத்தங்க இருக்காங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்தேன். இவன் இவ்வளவு சொல்லும் போது அவங்க கேக்குறாங்க, நான் இப்ப இந்த டோரை ஓபன் பண்ணா நீ என்ன பண்ணுவ? நான் வந்து உள்ள போய் யாராவது இருக்காங்களான்னு பாப்பேன். ஒருவேளை இல்லைன்னா நான் உடனே இங்க இருந்து கிளம்பிடுவேன். இத கேட்டதும் இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, மெதுவா முன்னாடி போய் அந்த கீயை அன்லாக் பண்ணி அந்த டோரை ஓபன் பண்ணும்போது அப்படியே கட் பண்றாங்க. அண்ட் அதே சமயம் இந்த பக்கம் டாக்டர் டெட் இருக்காரு இல்லையா, அவரோட ஹாஸ்பிட்டல்ல வந்து காட்டுறாங்க. அங்க ஒரு பேஷண்ட் நிறைய டிராயிங்ஸ அவரோட கைப்பட வரைஞ்சு அந்த இடத்துல வால்ல ஒட்டி வச்சிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி அவர் வரைஞ்சிட்டு இருக்கும் போது வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். ஆனா அதை அவரு பெருசா கண்டுக்காம அவரோட டிராயிங் ஒர்க்ல அவர் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாரு. இந்த மாதிரி அவர் வரைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சத்தம் இன்னும் பயங்கரமா கேட்கும். ஒருத்தன் அலற சத்தம் எல்லாம் கூட கேக்குது. இந்த மாதிரி கொடூரமான சத்தம் கேட்டதே இருக்காதா? அதனால இவர் என்ன பண்றாருன்னா, மெதுவா அந்த டோர் ஓபன் பண்ணி வெளியில பாப்பாரு. பாருங்க, அத பார்த்ததும் பயந்து போய் வேக வேகமா அவரோட ரூம்ல ஒரு கடல் இருக்கும், அதுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த விஷயம் அங்க இருந்து போகிற வரைக்கும்
அவர் அந்த கட்டிலுக்கடியிலேயே தான் இருந்திருப்பாரு. எல்லா சத்தமும் ஒரு வழியா அமைதியானதுக்கு அப்புறமா மெதுவா அவர் வெளியில வந்து அந்த சத்தம் கேட்டிருக்கும் இல்லையா, அந்த ரூமை போய் பாக்குறாரு. அத பார்த்ததும் அவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு பேஷண்ட் தலை சிதைக்கப்பட்ட நிலைமையில அந்த இடத்துல இறந்து கிடக்குறான். அவரோட ஒரு டம்மி ஐபால் மட்டும் தான் மிஞ்சி இருக்கும். மிச்சம் இருந்த தலை இல்லாம போயிரும். இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு வருஷம் கழிஞ்சு டார்சியை வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு பெல்ல கையில வச்சு அதை தொட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் டெட் அந்த இடத்துக்கு வருவாரு. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இங்க இருக்கிற எல்லாத்தையும் வேணா பாருங்க, ஆனா தயவு செஞ்சு எதையும் தொட்டுறாதீங்க அப்படின்னு ஒரு வெளியாள் கிட்ட சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம டார்சிக்கு வந்து கண்ணு தெரியாது, அதனால இப்ப உள்ள வந்திருக்கிறது டெட் தான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா, அதனாலதான் அப்படி சொல்லியிருப்பாங்க. நீங்க இங்க இருந்து ஏதாவது ஒரு பொருளை திருடிட்டு போலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, ஏன்னா இங்க இருக்கிற எல்லா பொருட்களும் சபிக்கப்பட்டிருக்கு. நான் இதுக்காக உன் கடையில வந்து திருடணும் அப்படின்னு இவர் சொல்லும்போது அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க அது டெட்னு. அவரை பார்த்த உடனே இவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ கையில ஏதோ ஒண்ணு வச்சு உட்கார்ந்துட்டு இருந்தியே, அதை வேற ரொம்ப சின்சியரா பார்த்துட்டு இருந்தா, அது என்னது? ஆக்சுவலி இது ரொம்ப ப்ரீஷியஸான ஐட்டம், இப்பதான் என்னோட கடைக்கு வந்திருக்கு. ப்ரீஷியஸா? என்ன அப்படி இதுல வித்தியாசம் இருக்கு? இது சபிக்கப்பட்டிருக்கு. உண்மையாவா? நீ எப்படி அதை சொல்ற? ஆக்சுவலி ஒரு நபர் இருந்தாரு, அவரு தன்னோட வாழ்நாள் முழுக்க ஒரு ஹோட்டல்ல பெல் பாயா வேலை செஞ்சாரு. அந்த மாதிரி இவரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு குடிகாரன் அந்த ஹோட்டல்ல ரூம் எடுக்கிறதுக்காக வந்திருப்பான். இவருமே அவரோட ரூமுக்கான வழியை இவர் காட்டிட்டு இருக்கும்போது அவன் துப்பாக்கியை எடுத்து போதையில அவரை ஷூட் பண்ணிடுவான். குண்டடிப்பட்ட இவரு கீழே விழுந்து கழுத்தெலும்பு உடைஞ்சு ஆன் ஸ்பாட் அந்த இடத்துலயே அவர் இறந்து போயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிஞ்சு அந்த ஹோட்டலோட ரிசப்ஷனிஸ்ட் புது பெல் பாயை கூப்பிடுறதுக்காக அந்த பெல்ல அடிக்கும் போது அந்த இடத்துக்கு வந்தது சாதாரண பெல் பாய் கிடையாது, இறந்து போன அந்த நபரோட ஆன்மா தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. அதாவது நீ என்ன சொல்ல வரேனா, இப்ப நீ அந்த பெல்ல ரிங் பண்ணா இறந்து போன அந்த பெல் பாய் இங்க வருவானா என்ன? அப்படின்னா அதை ரிங் பண்ணி தான் பாரு, வருவானா இல்லையான்னு பாப்போம். எங்க பாரு டெட், இது ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி விளையாடுற பொருள் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த பெல்ல தட்டின 2 பேர் அடுத்த வினாடியே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்லுவாங்க. ஆக்சுவலி டெட் எதுக்காக நம்ம டார்சியை பார்க்க வந்திருப்பாருன்னா, இவரோட பேஷண்ட் ஒருத்தர் டெக்லன் பேரட், அவர் வந்து லாஸ்ட் வீக் தான் இறந்து போயிருப்பாரு. அவர்கிட்ட இருந்த ஒரு பொருளை இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்திருப்பாரு. ஆக்சுவலி அந்த பொருள் வந்து அவருடையது கிடையாது. டேனி அன்னைக்கு ராத்திரி வீட்டுல தனியா இருக்கும்போது ஒரு நபர் வந்திருப்பாரு இல்லையா, அவரு பேரு ஓலின் பூல், அவரோட அந்த டம்மி ஐபால் தான் இவர் கைக்கு கிடைச்சிருக்கும். அத டார்சி கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறாரு. அதை கொடுத்துட்டு நீ எதுக்காக இத கேட்ட அப்படின்னு இவர் கேட்கும்போது, இவன் என்னோட சிஸ்டரை கொலை பண்ணிருக்கான் அப்படின்னா நான் அவன் என்னோட சிஸ்டரை கொலை பண்றதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சுட்டு இருந்தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இதை உங்ககிட்ட நான் கேட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து போக பார்க்கும்போது, நீ ஃப்ரீயா இருந்தா இங்க வரலாமே, இன்னும் 2 வாரத்துல டேனி இறந்து 1 வருஷம் ஆக போகுது, அவளை பத்தி பேசணும்னு நான் ஆசைப்படுறேன், கண்டிப்பா வரேன், நாங்க இப்பதான் அந்த வீட்டுல செட்டில் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்களா? ஆமா, அவ பேரு யானா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவங்க என்னோட ஹாஸ்பிட்டல்ல பார்மசிட்டிக்கல் ரெப்பா இருக்காங்க. டேனி இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு அவங்க தான் துணையா இருந்தாங்க. டார்சிக்கு ஒண்ணுமே புரியல. நீ ஃப்ரீயா இருந்தா எங்களை வந்து நீ அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இப்ப அதுக்கப்புறமா சாயங்காலம் டார்சி என்ன பண்றாங்கன்னா, கடையை க்ளோஸ் பண்ணிட்டு நேரா அவங்களோட வீட்டுக்கு வந்து ஓலின் போலோட அந்த ஐபால் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா, அதை தொட்டு உண்மையிலேயே அவன் மனசுக்குள்ள என்னதான் ஓடிட்டு இருந்தது டேனியை கொலை பண்றதுக்கு முன்னாடி அப்படிங்கறத இவங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஆக்சுவலி நம்ம டார்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களால ஒருத்தவங்களோட பொருளை வந்து தொட்டு அவங்க மனசுல என்ன நினைச்சிருப்பாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். சோ இது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் தான் அவங்களுக்கு. அந்த மாதிரி இவங்க அதை தொடும்போது அவன் என்னெல்லாம் நினைச்சான், அவன் என்னெல்லாம் பார்த்தான், இதை எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரும். அவ்வளவுதான், அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு பயங்கரமா கதறி அழுக ஆரம்பிப்பாங்க. இவங்க ஏதோ தான் பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம வேக வேகமா அவங்க கடைக்கு போய் அவங்களோட ஸ்டோர் ரூம்ல இருக்கிற ஒரு ட்ரங்க் பெட்டியை பாக்குறாங்க. அந்த இடத்துல நான் முன்ன சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கும், அது எல்லாமே சபிக்கப்பட்ட ஒண்ணு. அதே மாதிரிதான் அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ள இருக்கிற ஒரு விஷயமும். இவங்க அங்க போய் அதை ஓபன் பண்ணும்போது கட் பண்ணா டெட்டா வந்து காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில ஆன உடனே அவர் என்ன பண்றாருன்னா, மெதுவா எந்திரிச்சு கீழே வருவாரு. வந்து பார்த்தா அங்க ஒரு பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்க பேரு தான் யானா, டெட்டோட கேர்ள் ஃபிரெண்ட். யானா வந்து கொஞ்ச நாளா இந்த வீட்டுல தான் ராத்திரி டெட் நைட் ஷிஃப்ட்ஸ்க்காக ஹாஸ்பிட்டல் போகும்போது இங்க தனியா இருப்பாங்க. இதனாலேயே அவங்களுக்கு நிறைய நேரம்
தூக்கமே இருக்காது. ஏன்னா இந்த இடம் அந்த மாதிரி. அவங்க கையில வந்து ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமரா வந்து டேனியோடது. அதுல டெட் அதுக்கப்புறம் டேனி இவங்க 2 பேத்தோட போட்டோஸுமே இருக்கும். அதை எல்லாத்தையுமே இவங்க வந்து பாத்துட்டு இருக்கும்போது அப்பதான் யானா எடுத்த சில போட்டோஸ் அவங்க பாப்பாங்க. அதை வந்து பார்த்துட்டு டெட் ஒரு நிமிஷம் இங்க வாங்கலே, இந்த போட்டோஸை பாருங்க. ஆனா டெட் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல எதுவுமே அவர் கணக்கு தெரியாது. சோ அப்பதான் இவங்க தெளிவா ஜூம் பண்ணி காட்டுவாங்க. அந்த இடத்துல கார்னர்ல ஒரு உருவம் தெரியும். அது ஒரு முகம். எங்க பாரு, இது டேனியோட கேமரா. சோ அவ மிரர் செல்ஃபிஸ் எடுத்திருக்கலாம் இல்லையா? நான் இந்த போட்டோஸை 2 நாளைக்கு முன்னாடி தான் எடுத்தேன். எங்க பாரு, ஏன்னா அது ஏதாவது ரிஃப்ளெக்ஷனா இருக்கலாம், இல்லைன்னா கேமராவை பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் டபுள் எக்ஸ்போஷர் ஆகும் இல்லையா? சரி, நீங்க இதுக்கே இப்படி சொல்றீங்களே, நேத்து ராத்திரி என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னன்னு பார்த்தா யானா வந்து நேத்து ராத்திரி தூங்குறதுக்காக மேல பெட்டுக்கு போகும்போது இந்த ஃப்ளோர் லைட்ஸ் எல்லாம் இவங்க ஆஃப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்க ஆஃப் பண்ணும்போது தான் பாக்குறாங்க அந்த இடத்துல டானியோட உருவம் நிக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியும். திரும்ப லைட்டை போட்டு அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வர? எங்க டானியோட கோஸ்ட் ஏதாவது சுத்திட்டு இருக்கா என்ன? இல்ல, நான் அந்த மாதிரி சொல்லல. உன்னை பார்த்தா எனக்கு டானியோட சிஸ்டர் தான் ஞாபகம் வருது. அவளுக்கு தான் இந்த பேய் பிசாசு இது மேல எல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கும். டேனியோட சிஸ்டர்னா நீ சொன்ன, கொஞ்சம் அங்க பாரு, இன்னைக்கு காலையில அவங்க ஒரு பார்சலை சென்ட் பண்ணாங்க. அது ஒரு வுடன் பாக்ஸ். இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் வெளியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம டார்சி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. சோ அவங்க வந்ததை பார்த்த உடனே டெட் என்ன பண்றாருன்னா அவங்க கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் கண்ணு தெரியாது இல்லையா? உள்ள வந்த உடனே அவரு யானாவை டார்சிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கொஞ்சம் தயங்கி தான் பண்ணுவாரு. அண்ட் 2 பேரும் இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. சோ இப்போ இங்க பிரச்சனை என்னன்னா, டார்சி வந்து இப்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா? ஆனா இவங்க இந்த வீட்டுல தனியா தான் இருந்தாகணும். யானாவும் டெட்டும் இங்க இருந்து கிளம்பி போவாங்க. டெட்டுக்கு அவரோட ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் இருக்கும். யானாக்கு அவங்களோட அபார்ட்மெண்ட்க்கு போகணும். அதனால 2 பேராலையும் இங்க இருக்க முடியாது. நான் வேணும்னா போற வழியில உன்னை இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் இப்ப இங்க தானே இருக்கேன், எனக்கு இங்க இன்னைக்கு இருக்கணும்னு ஆசையா இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? ஏன்னா வந்து வேணான்னு சொல்லுவாங்க. ஆனா டெட் உனக்கு இங்க இருக்கணும்னு விருப்பப்பட்டா நீ தாராளமா இருந்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அண்ட் இப்ப நம்ம டார்சி என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ட்ரங்க் பெட்டி ஒண்ணு வந்திருக்கும் இல்லையா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே, அதை வந்து இவங்க ஓபன் பண்ணுவாங்க. அதுக்குள்ள என்ன இருக்கும்னே தெரியாது. இவங்க 2 பேரும் அதை பார்த்து ஒண்ணுமே தெரியாதமே முடிச்சிட்டு இருப்பாங்க. இது என்னது? இது என்னோட அம்மா, அது உங்களுக்காக தான் நான் இதை கொண்டு வந்திருக்கேன். இதை கேட்டுட்டு அவருக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னே தெரியல. நமக்கு வேற உள்ள என்ன இருக்குன்னு காட்ட மாட்டாங்களா? அதனாலேயே அது ஒரு சஸ்பென்ஸா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம டெட்டுக்கு வேற நேரம் ஆகுறதுனால அவரும் என்ன பண்ணிடுறாருன்னா அங்கிருந்து கிளம்பிடுவாரு. கொஞ்ச நேரத்துல யானாவும் இங்க இருந்து கிளம்புவாங்க. யானாக்கு என்ன கவலைன்னா டார்சிக்கு வேற கண்ணு தெரியாது இல்லையா? இங்கேயே விட்டுட்டு போனா அவ தனியா எப்படி இருப்பானோ அவ யோசிப்பாங்க. டெட் போனதுக்கு அப்புறமா யானா அந்த ஓப்பனா இருக்கிற ட்ரங்க் பெட்டியை பார்ப்பாங்க. உள்ள அப்படி என்ன பார்த்தாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு அது சுத்தமா பிடிக்கல போல. அதனாலேயே அந்த ட்ரங்க் பெட்டியை அவங்க மூடுறாங்க. அந்த மாதிரி அதை மூடும்போது டார்சி அந்த இடத்துக்கு வருவாங்களா? அவங்க வந்து டெட் இல்லாதனால யானா கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்பாங்க. நீ எப்படி டெட்டை பார்த்த? டானி இருக்கும்போதே நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா? இந்த மாதிரிலாம் கேட்கும்போது அவங்களுக்கு அது சுத்தமா பிடிக்காது. இப்ப அதே சமயம் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு டெட் வரும்போது அப்பதான் ஒரு பேஷண்ட்டை காட்டுவாங்க. அவர் யாரு என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவர் பண்றது கொஞ்சம் வியர்டா இருக்கும். நம்ம டெட் என்னதான் ஹாஸ்பிட்டல் வந்தாலும் அவரோட மனசுல ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப நேரமா போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கும். என்னன்னா அந்த ட்ரங்க் பெட்டியில ஒரு விஷயத்தை பார்த்திருப்பாரு இல்லையா? அத ஆல்ரெடி இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். அதனாலேயே இறந்து போன டேனியல் பேரட்டோட சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்து இவர் பார்ப்பாரு. ஆக்சுவலி நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போமே, ஒருத்தர் கூட பேப்பர்ல வந்து வரைஞ்சிட்டு இருப்பார்ல, அவர் பேர் தான் டேனியல். அவரு ஒரு உருவத்தை வரைஞ்சிருப்பாரு. சோ கிட்டத்தட்ட அது பார்க்க இப்படிதான் இருக்கும். அதுதான் என்ன பண்ணிருக்கோம்னா ஓலின் பூல வந்து கொலை பண்ணிருக்கோம். அதை தான் எடுத்து நம்ம டெட்டோ ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருப்பாரு. பட் அது என்னன்னு அவருக்கு தெரியாது. இவ அப்படி இங்க ஏன்னா வந்து டார்சி கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி நான் இப்ப கிளம்ப போறேன் அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க கிளம்பி வெளியில போகும்போது தான் பாக்குறாங்க அந்த ட்ரங்க் பட்டி ஓபன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் அந்த டேபிள் மேல உட்கார்ந்துருக்கும். சோ அது கிட்டத்தட்ட பார்க்க ஒரு ஆள் ரூபம் மாதிரி தான் இருக்கும். ஆனா அது என்னன்னு நமக்கு தெரியல. எதுக்கு அவனை வெளியில எடுத்து சேர்ல உட்கார வச்சிருக்கீங்க? இல்லையே, நான் எதுவும் பண்ணலையே. சோ இவங்களுக்கு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அதனாலயே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் கீ எடுத்துட்டு அங்கிருந்து போலான்னு பாப்பாங்க. ஆனா அந்த இடத்துல கார் கீ இருக்காது. நேரா வெளியில வராங்க. கார்க்குள்ளேயும் பாக்குறாங்க கார் கீ இருக்கான்னு பார்த்தா அங்கேயும் இல்ல. கார் மட்டும் இல்ல, வீடு முழுக்க அவங்க சுத்தி சுத்தி தேடி பாப்பாங்க. ஆனா எங்கேயுமே இந்த கார் கீ இருக்காது. என்னால என்னோட கார் கீயை கண்டுபிடிக்க முடியல. அப்பனா நீங்க இன்னைக்கு இங்கதான் இருப்பீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம 3 பேரும் ஒன்னா இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். யானாக்கு இந்த பதில கேட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாது. அப்படியே கட் பண்ணா அந்த நாள் ராத்திரி யானா என்ன பண்ணுவாங்கன்னா டார்சி
டார்சிக்காக சாப்பாடை வந்து சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க. டார்சியும் அதை சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா நீங்களும் டெட்டும் எவ்வளவு நாளா பழக்கத்துல இருக்கீங்க, எங்க சந்திச்சீங்க, இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலி யானா வந்து ஒரு பார்மசிட்டிக்கல் ரெப். இவங்க வந்து நிறைய ஹெல்த் கேர் சென்டர்ஸ்க்கு வந்து போவாங்க. அப்படி போகும்போது தான் நம்ம டெட்டை வந்து சந்திச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தா என்னோட சிஸ்டர் உயிரோட இருக்கும்போது நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கீங்க இல்லையா? உங்க 2 பேத்துக்கு நடுவில் அப்ப எதுவும் ஓடல. இல்ல நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ இப்படி வந்து இவங்க பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் காட்டுறாங்க அந்த ட்ரங்க் பெட்டியில ஏதோ ஒண்ணு இருந்ததுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அது என்னன்னா ஒரு மரத்தால செஞ்ச உருவ பொம்மை. அதை பாக்குறதுக்கே கொடூரமா இருக்கும். டெட் சொன்னாரு, நீங்க வந்து ஒரு ஆன்டிக் ஷாப் வச்சிருக்கீங்களாமே? ஆமா, அது என்னோட அம்மாவோடது. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அதை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனா அது என்னோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடையாது. நான் ஒருத்தங்களோட பொருட்களை வச்சு அவங்க மைண்ட ரீட் பண்ணுவேன். இது ஏதாவது ஜோசியமா என்ன? இல்ல, அது அப்படி வேலை செய்யாது. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி தன்னோட இறந்து போன கணவரோட வெட்டிங் ரிங் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க தான் ஹஸ்பண்ட் என்ன கடைசியா நினைச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சது அவருக்கு அந்த மேரேஜ்ல சுத்தமா விருப்பமே இல்லைன்னு. உங்களால அதை எப்படி அந்த வெட்டிங் ரிங்கை வச்சு சொல்ல முடியும்? அதை நான் தொடும்போது, அதாவது இந்த நபர் தன்னோட மனைவி கூட வாழ விருப்பம் இல்லாம இருந்திருக்காங்க அப்படிங்கறத அவங்களோட வெட்டிங் ரிங்கை வச்சு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆமா, ஆனா இது இம்பாசிபிள். ஆக்சுவலி இவங்க இதை எப்படி பண்றாங்கன்னா, ரொம்ப பர்சனல் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா? வாட்சஸ், வெட்டிங் ரிங், ஹேர் பேண்ட், நம்மளோட தோலோட ஒட்டி இருக்கிற விஷயங்களை இவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது இவங்களால அதை பயன்படுத்த முடியும். அப்பதான் வந்து டார்சி கேக்குறாங்க, டெட் நைட் ஷிஃப்ட்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறமா நீங்க இங்க தனியா இருப்பீங்கல்ல, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல, கண்டிப்பா கிடையாது. ஏன்? ஏன்னா உங்களோட சிஸ்டருக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். ராத்திரி நேரத்துல நான் இங்க இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டெட்டோட பேஷண்ட் இங்க வந்து நின்றுவானோன்னு பயமா இருக்கும். சரி, அந்த மாதிரி யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மேன் உங்க வீட்டு வாசல் முன்னாடி நடுராத்திரி வந்து நின்னா நீங்க அவங்கள உள்ள அனுமதிப்பீங்களா? இல்ல, கிடையாது. நான் ஏன் அப்படி பண்ணணும்? எந்த பொண்ணுங்களும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஆமா, எந்த பொண்ணுங்களும் அப்படி பண்ண மாட்டாங்க. அப்பனா என்னோட சிஸ்டர் டேனியும் ராத்திரி நேரத்துல முன்பின் தெரியாத ஒரு நபரை அவ உள்ள அனுமதிச்சிருக்க மாட்டா. அந்த மாதிரி சொல்லிட்டு அப்பதான் இன்னொரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. என்னன்னா, ஓலின் பூல் என்னோட சிஸ்டரை கொலை பண்ணல. ஆக்சுவலி இங்கதான் ஒரு ட்விஸ்ட். நமக்கு ஸ்டார்டிங்ல காட்டியிருப்பாங்க இல்லையா? டானி வந்து ஓலின் பூல் கதவு திறங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் கதவு ஓபன் பண்ணலான்னு போவாங்க. ஆனா அப்போன்னு பார்த்து அவங்க மனசு மாறி இருப்பாங்க. அந்த சமயத்துல அவங்க வந்து என்னால முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சரி எனக்கு புரியுதுங்க, உங்களோட நிலைமை எனக்கு புரியுது. அப்பனா நம்ம இப்படி பண்ணலாம். நான் டவுனுக்கு போறேன், அங்க போய் போலீஸை கூட்டிட்டு வரேன். உங்களோட கண்ணை ரெண்டையும் நீங்க ஓபன்ல வச்சுக்கோங்க. இந்த டோர் கிட்டேயே இருங்க. ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டாலோ இல்ல யாராவது பார்த்தாலோ உடனே இந்த டோர் ஓபன் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்க்காம ஓடிடுங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்கும்போது டானிக்கு பயமாவும் இருக்கு. அதே சமயம் ஓலின் போலும் போலீஸ் கூப்பிடறதுக்காக டவுனுக்கு போயிருவாரு. அண்ட் இவங்க அமைதியா அந்த இடத்துல இருக்கும்போது அப்பதான் ஒரு சின்ன பலகையோட சத்தம் வந்து கேட்கும். இதை கேட்ட உடனே லைட்டா பயந்துருவாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, கையில ஒரு சுத்தியிலும் டார்ச் லைட்டையும் எடுத்துட்டு உள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்க போவாங்க. அண்ட் அந்த மாதிரி அங்க சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க ஹால்ல ஒரு கேமரா வச்சிருப்பாங்க இல்லையா? நான் ஸ்டார்டிங்ல கூட சொல்லியிருப்பேனே, ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் அது போட்டோ எடுக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கேமராவை எடுத்துட்டு போய் அந்த ஹால்ல இவங்க டென்ட் விரிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள உட்காந்து அதை க்ளோஸ் பண்ணி மெதுவா அதுல இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. சோ ஒவ்வொரு போட்டோவை நகர்த்தி பாக்குறாங்க. அங்க ஒண்ணுமே இல்ல, எம்டியா தான் இருக்கும். சரி, ஒண்ணுமே இல்ல போல அப்படின்னு சொல்லி கடைசியா ரீசெண்டா எடுத்த ஒரு போட்டோவை பார்க்கும்போது அதுல முகமுடி போட்ட ஒரு நபர் அந்த இடத்துல இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. அவ்வளவுதான். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுரும். சோ இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, மெதுவா அந்த டென்ட்டை ஓபன் பண்ணி அங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு பாப்பாங்க. சோ சுத்தி முத்தி யாருமே இல்ல அப்படின்னு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த மர்ம நபர் வந்துருவான். இத பார்த்த உடனே பயங்கரமா கதறுவாங்க. அவன் என்ன பண்றான்னா, அவன் கிட்ட வந்து ஒரு சுத்தியல் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அவங்களையே பார்த்துட்டு இருப்பான். அப்படியே அந்த சுத்தியலை எடுத்துட்டு மெதுவா உள்ள போறான். கண்ணி மிக்கிற நேரத்துல அந்த இடம் ஃபுல்லா ஒரே ரத்தக்கரையா இருக்கும். டானி ரத்த வெள்ளத்துல இறந்து கிடப்பாங்க. எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. டெட் சொன்னாரு, ஓலின் பூல் தன்னோட அம்மாவையே சாகுற வரைக்கும் அடிச்சு கொண்டிருக்காரு. ஆமா, அவங்க அம்மா ஒன்னும் சும்மா இல்ல. கொடுமையான அம்மா இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? அவங்க அம்மா அவனோட ஒரு கண்ணை பிடுங்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு கண்ணையும் அவங்க குருடாக்கணும்னு பார்த்தாங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவன் அப்படி பண்ணான். நீங்க சொல்ற மாதிரி உங்களோட சிஸ்டரை ஓலின் பூல் கொல்லலைனா வேற யாரு கொலை பண்ணிருப்பா? இந்த மாதிரி இவங்க கேட்கும் போது கட் பண்ணா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு இன்சார்ஜ் வந்து காட்டுவாங்க. அவர் பேர் வந்து ஐவன். அவர் என்ன பண்ணுவார்னா, எல்லா பேஷண்ட்டும் தூங்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் ஓலின் பூல்
போல் முழிச்சிட்டு இருக்கிறத இவர் கவனிப்பாரு. சோ இது வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நடந்தது. அதாவது ஓலின் போல் உயிரோட இருந்தப்போ நடந்த விஷயங்கள். ஓலின் போல் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா அவங்க அம்மாக்காக ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு. இத பார்த்த உடனே ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் நீ முழிச்சிட்டு இருக்க கூடாது, இன்னொரு தடவை உன்னை நான் இப்படி பார்த்தேன்னா உன்னை இங்கேயே கொன்னு புதைச்சிருவேன் அப்படின்னு அவர் மிரட்டுவாரு. இதை கேட்ட உடனே அவனும் அமைதியா போய் படுத்துருவான். சரி இது எல்லாமே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யானை கேட்கும்போது அப்பதான் ஓலின் போலோட அந்த டம்மி ஐபால் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அவங்க காட்டுவாங்க. சோ ஆக்சுவலி அதுவும் ஒரு பர்சனல் ஐட்டம் தானே, அதை வச்சுதான் அவங்க இதை தெரிஞ்சிருப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து காட்டுவாங்க. ஐவனும் டெட்டும் அந்த ராத்திரி நேரத்துல செஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து விளையாண்டு இருக்கும்போது அப்பதான் ஐவன் வந்து ஆச்சரியமா கேக்குறாங்க, உன்னோட ஒய்ஃப்க்கு ஒரு பிளைண்ட் சிஸ்டர் இருக்காங்கன்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. டெட்டுக்கு வந்து புரியல, அது உனக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு, நான் போன வாரம் டவுனுக்கு போயிருந்தேன். சில பழைய பொருட்களை வாங்குறதுக்காக ஒரு ஆன்டிக் ஷாப்புக்கு போகும்போது அந்த இடத்துல உயிரோட இருக்கிற உன்னோட ஒய்ஃபை பார்த்த உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. டெட்டுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. அந்த சமயத்துல தான் அவருக்கு ஒரு போன் கால் வரும். செக்மேட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுவான். அந்த கால் யார்கிட்ட இருந்து வருதுன்னு பார்த்தா யானை கிட்ட இருந்து. இவங்களும் அட்டென்ட் பண்ணி பேசுறாங்க. யானை என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் இங்கேயே மாட்டிக்கிட்டேன், என்னோட கார்கிய வேற காணோம். அது மட்டும் இல்லாம டார்சி நிறைய கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க. அது கூடவே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. அதாவது டானியை கொன்னது ஓலின் போல் இல்லையா, அது அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப் ஐவன்னு சொல்றாங்க. டெட்டுக்கு தூக்கி வாரி போட்டுரும். இல்ல எனக்கு புரியல, நீ என்ன சொன்ன? அவ என்ன சொன்னானா டானிய கொன்னது ஐவன் தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னோட கார்கிய அவங்க தான் எடுத்து வச்சிருக்கணும். இப்ப அவங்க எங்க இருக்காங்க? என் கூட பேசிக்கிட்டே அப்படியே தூங்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எதுக்காக சம்பந்தமே இல்லாம இங்க இருக்கிற என்னோட ஸ்டாஃபை வந்து அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணணும். நீ அங்கேயே பத்திரமா இரு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சோ மேல இருந்து இவங்க பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த சமயத்துல கீழே வந்து இவங்க பார்க்கும்போது அந்த உருவ பொம்மை தலையை தூக்கி மேல இவங்கள பாக்குற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இதை பார்த்ததும் அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுரும். அந்த போனை அப்படியே கீழே போட்டுருவாங்க. ஆனா மெதுவா இறங்கி கீழே வந்து பார்த்தா அது எப்படி இருந்ததோ அதே பொசிஷன்ல தான் இருக்கு. லிட்டரலி யானாக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. டார்சியை பார்த்தா டார்சி அங்க உட்கார்ந்தே தூங்கிட்டு இருப்பாங்க. மெதுவா அந்த டேபிள் கிட்ட போய் அவங்க போன் கீழே விழுந்திருக்கும் இல்லையா, அதை வந்து இவங்க எடுப்பாங்க. அந்த சமயத்துல தான் அந்த உருவ பொம்மையை இவங்க பாப்பாங்களா, அதை கிட்ட பார்க்கும்போது ரொம்ப விகாரமா இருக்கும். இவங்களும் பாக்குறாங்க, அதோட வாய் ஓப்பன்லயே இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா அங்க எதுவுமே இருக்காது. சும்மா அதோட பல்லெல்லாம் இவங்க வந்து தொட்டு பார்ப்பாங்க. அப்படியே மெதுவா அதுக்கு பின்னாடி போகும்போது அதோட தலையில 5 ஹோல்ஸ் இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. அதுக்குள்ள விரல விடும்போதுதான் அதுல ஏதோ ஒன்று இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, மெதுவா அதுல அப்படி என்ன இருக்குன்னு வெளியில எடுத்து பாப்பாங்க. பார்த்தா ஒரு ஹோல்ல கொஞ்சம் தலைமுடி இருக்கும். அது பாக்குறதுக்கு வெள்ளை கலர்ல இருக்கு. இன்னொரு ஹோல்ல என்ன இருக்குன்னு பார்த்தா அதுல ஒரு ஸ்க்ரால் இருக்கும். அத அன்ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அதுல இருக்கிறது ட்வின்ஸோட போட்டோ. இவங்களுக்கு முதல்ல இது யாருன்னு தெரியாது. திரும்பவும் இன்னொரு ஹோல்ல என்ன இருக்கு அப்படின்னு வெளியில எடுத்து பார்க்கும்போது அதுலயும் ஒரு ஸ்க்ரால் இருக்கும். அதுவுமே ஒரு போட்டோ தான். அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ட்வின்ஸ் வந்து வேற யாரும் இல்ல, டானி அதுக்கப்புறம் டார்சி தான். அதுக்கப்புறமா இன்னொரு ஹோல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதை வெளியில எடுக்கும் போதுதான் தெரியுது அதுக்குள்ள ஒரு பல்லு இருக்கும். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அதை பாக்குறதுக்கே வியர்டா இருக்கும். உடனே அதை எடுத்த இடத்துல வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா கடைசியா அந்த 5வது ஹோல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா அதை எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். என்னன்னா அது ஒரு டெஸ்ட் டியூப், உள்ளுக்குள்ள ரத்தம் இருக்கு. இத வந்து இவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது மரியாதையா அதை எடுத்த இடத்துல வை அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். என்னன்னு பார்த்தா டார்சி வந்து எந்திரிச்சிருவாங்க. இது என்ன அப்படின்னு கேட்கும்போது மரியாதையா அதை உள்ள வச்சிரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதை கேட்டு யானாவும் பயந்து போய் என்ன பண்றாங்கன்னா எதெல்லாம் எடுத்தாங்களோ அதை எல்லாத்தையும் எடுத்த இடத்துல வச்சிருவாங்க. அவங்க அங்கிருந்து போனதும் இந்த லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுவாங்களா. டார்சி அங்கிருந்து எந்திரிச்சு போய் அந்த உருவ பொம்மைக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்து ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருப்பாங்க. ராத்திரி நேரத்துல அந்த பொம்மையை பார்க்கும்போது நமக்கே ரொம்பவும் பயமா இருக்கும். இப்ப அதே சமயம் இங்க ரொம்ப நேரம் ஆகியும் யானாக்கு தூக்கமே வராது. அப்பதான் டேபிள்ல அந்த கேமராவை இவங்க கவனிப்பாங்க. அதை எடுத்து ஒவ்வொரு போட்டோவா இவங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது அதுல ஒரு வீடியோவுமே இருக்கும். அது வந்து டானி ஒரு vlog-ஆ போஸ்ட் பண்றதுக்காக எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோல அவங்க அந்த டென்ட்குள்ள இருப்பாங்க. கூட நம்ம டெட்டுமே இருப்பாரு. இவங்க அதுல பேசிக்கிட்டே இங்க இருக்கிறத பத்தி நீ என்ன நினைக்கிற டெட் அப்படின்னு சொல்லி அந்த கேமராவை திருப்புவாங்க பாருங்க. அந்த இடத்துல இறந்து போன டானியோட பேய் இருக்கும். இவங்க அதை பார்த்த உடனே பயந்து போய் அந்த கேமராவை கீழே போட்டுருவாங்க. இந்த சமயத்துல கேமரா தானே ஆக்டிவேட் ஆகி ஒரு போட்டோவும் எடுக்கும். என்னன்னு பார்த்தா அந்த ரூமோட கார்னர்ல டானி இருக்காங்க.
அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க இருந்து ஓடிரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இத பார்த்த உடனே வேக வேகமா அங்கிருந்து ஓடி போய் கீழே வந்து பயந்துகிட்டே டார்சியை கூப்பிடலான்னு பார்த்தா அவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல தான் அந்த ட்ரங்க் பெட்டி மூடுற சத்தம் வந்து இவங்களுக்கு கேட்கும். இவங்களா ஆல்ரெடி பயத்துல தான் இருக்காங்க. மெதுவா போய் அந்த ட்ரங்க் பெட்டி ஓபன் பண்ணும்போது அதுக்குள்ளதான் அவங்களோட கார் கீ இருக்கும். உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை எடுத்துட்டு வேக வேகமா வெளியில வருவாங்க. இவங்க வெளியில வந்தா அந்த நொடி வீட்டுல இருக்கிற மொத்த லைட்ஸும் ஆஃப் ஆயிரும். அந்த இருளுக்கு நடுவுல டேனியோட உருவம் அவங்க கண்ணுக்கு தெரியும். அவ்வளவுதான். அந்த இடத்துல யாரா இருந்தாலும் தலை தெறிக்க ஓடிடுவாங்க. அதே தான் யானாவும் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா வேகமா கார்ல ஏறி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து கிளம்புறாங்க. இவங்களுக்கு அள்ளு விட்டுருக்கும். அவங்க முகத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு இவங்க பயந்து போயிருப்பாங்க அப்படின்னு. அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த மேன்ஷனை காட்டுறாங்க. அங்க ஒரே மயான அமைதியா இருக்கும். இந்த மாதிரி நமக்கு காட்டிட்டு இருக்கும்போது அப்பதான் டெட்டோட கார் வந்து அந்த இடத்துக்கு வரும். வெளியில மழை வேற பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கும். அவரும் பாக்குறாரு மேன்ஷன் மொத்தமும் இருட்டா இருக்கும். அதனாலேயே ஒரு லேம்பை எடுத்துட்டு உள்ள போறாரு. பார்த்தா அந்த உருவ பொம்மை அவருக்கு கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கும். கீழே எங்க தேடி டார்சி இருக்க மாட்டாங்க. அதனால படிக்கட்டு ஏறி மேல போய் டார்சின்னு கூப்பிடும்போது அப்பதான் அவங்க அங்க ஓரமா கார்னர்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. டார்சி இங்க என்ன நீ பண்ணிட்டு இருக்க? யானாக்கு கால் பண்ணா அவ அட்டன் பண்ணவே மாட்றா. அவ எங்க? டானி தான் அவளை பயமுறுத்தி இங்க இருந்து விரட்டிட்டா. யானா எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தா. அவ என்ன சொன்னானா, ஹாஸ்பிட்டல்ல என் கூட வேலை பார்க்கிற ஒரு நபர் தான் டேனிய கொலை பண்ணா அப்படின்னு நீ சொன்னியாமே. ஆமா, அந்த கொலைகாரனோட பேரு ஐவன். ஆனா டெட் வந்து இதை நம்புற மாதிரியே தெரியல. இங்க பாரு, ஓலின் போல் தான் டேனிய கொலை பண்ணிருக்கான். அந்த நாள் ராத்திரி அவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். டானிய கொலை பண்ணிருக்கா. இத கேட்டதும் ஓலின் போல் இறந்திருப்பான் இல்லையா, அதை நினைச்சு பார்த்துட்டு அவன் இங்க வந்ததே என்னோட சிஸ்டரை காப்பாத்துறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிப்பாங்க. இது தெரியாம நான் அவன் தூங்கிட்டு இருக்கும் போது அவனை தரன்னு இழுத்துட்டு வந்து அவன் தலையை நசுக்கி அவனை நான் கொலை பண்ணிட்டேன். கண்டிப்பா நான் பண்ண இந்த பாவத்துக்கு அனுபவிப்பேன். இங்க பாரு டார்சி, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இங்க பாரு, நீ வேணா என் கூட வா. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் சில ஸ்கேன்ஸ் எடுத்து பார்க்கலாம். உனக்கு மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கா என்னன்னு அப்பதான் நமக்கு தெரியும். அப்படியே உன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னா என்னை யாராவது வந்து கூட்டிட்டு போக சொல்லு. அதுவும் ஐவனை நீ அனுப்புனேனா இன்னும் எனக்கு வசதியா போகும். எதுக்குன்னா அவனை கொல்றதுக்கு. டெட்டுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க பாரு டார்சி, ஐவனும் டேனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டதே இல்ல. அப்புறம் எதுக்காக அவன் இவளை கொல்லணும்? இந்த மாதிரி இவர் கேட்கும் போது அப்பதான் டார்சி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்னன்னா நீதான் அவன் கிட்ட இத பண்ண சொன்ன அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவ்வளவுதான். டெட்டுக்கு தூக்கி வாரி போட்டுரும். எனக்கு உன்னை பிடிக்கல, நான் வேற ஒருத்தங்களை பார்த்துட்டேன், என்ன மன்னிச்சிரு. இவ்வளவுதான் நீ சொல்ல வேண்டியது இருந்திருக்கும். இத நீ சொல்லியிருந்தீனா அவ என்ன கொஞ்சம் அழுதுருப்பா. ஆனா அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. நான் அவளுக்கு கூட இருந்து சமாதானப்படுத்தி இருப்பேன். ஆனா அதுக்கு பதிலா நீ ஐவனை அனுப்பி அவளை இங்க வச்சு நீ கொலை பண்ணிருக்க. சோ இந்த மாதிரி இவங்க சொல்லும் போதுதான் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட போட்டு உடைக்கிறாங்க. அந்த சமயத்துல ஐவன் டெட் கிட்ட உனக்கு அவளை பிடிக்கலைனா ஏன் அவளை டிவோர்ஸ் பண்ணக்கூடாது? ஏன்னா அவ என்ன அந்த அளவுக்கு காதலிக்கிறா. ஆனா அவளுக்கு எனக்கும் யானாவுக்கும் இருக்கிற தொடர்பு தெரிய வந்ததுன்னா அந்த மேன்ஷனை விட்டு அவ போவே மாட்டா. அதை அவ கொடுக்கவும் மாட்டா. அது எவ்வளவு பெரிய பரப்பளவு தெரியுமா? அதை வித்தா நிறைய காசு சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி அவன் சொல்லும் போது அதை எல்லாத்தையுமே இந்த வென்டிலேஷன் ஹோல் வழியா ஓலின் பூல் வந்து கேட்டிருப்பாரு. சோ இப்படிதான் அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வந்திருக்கும். அப்படின்னா நீ என்ன பண்ண சொல்ற? அவ 10க்குள்ள இருக்கும்போது நீ அங்க வச்சு அவளோட கதையை முடிக்கிறது நல்லா இருக்கும். நீ அங்க போ, அவ தூங்கிட்டு இருக்கும்போது வழியே இல்லாம சீக்கிரமா அவளோட கதையை முடிச்சிரு அப்படின்னு அவன் சொல்லுவான். சோ இதுதான் நடந்த விஷயங்கள். ஓலின் போல் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு டானிக்காக அந்த ராத்திரி உதவி பண்ண வந்திருப்பாரு. எனக்கு உன்னை கொலை பண்றதுக்கெல்லாம் ஐடியா இருந்தது. ஆனா அதுக்கு மாறா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்போஸ் பண்ணி உன்னோட முகத்திரையை கிழிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நீ எல்லாத்தையுமே இழக்கணும். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஜாப், அப்புறம் இந்த வீடு, இது எல்லாத்தையுமே கேட்ட உடனே பொறுமையா டெட் என்ன சொல்றாருன்னா, டிடெக்டிவ் பீட்டர் மேன்ஹன் அவர் தான் டேனியோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அவரை உனக்கு தெரியும்ல? ஆமா. அவரை நீ நம்புறீல? ஆமா. வெரி குட். இப்ப நம்ம அவருக்கு கால் பண்ணுவோம். என்கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட நீ சொல்லு. அதை கேட்டுட்டு அவரோட ரியாக்ஷன் என்னன்னு நம்ம பார்ப்போம். வா, கால் பண்ணுவோம். நீ கால் பண்ணு. நீ அவருக்கு கால் பண்ணி நீ என்னெல்லாம் பண்ணியோ அதை நீயே சொல்லு. அதுக்கப்புறமா ஐவனை இங்க வரவே, அவன் இங்க வந்ததும் என் கையாலேயே நான் அவனை கொல்றேன். அதெல்லாமே யோசிச்சுட்டு டெட் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட அவரோட நம்பர் இல்ல, நான் வேணா ஒண்ணு பண்றேன். இந்த போனை நான் இங்க வைக்கிறேன். ஏன்னா இங்கதான் டேனிக்கு சிக்னல் கிடைச்சதுன்னு சொன்னா. நான் அங்க போய் டிடெக்டிவ பார்த்து அவரோட போன்ல கால் பண்ண சொல்றேன். அப்படியே விருப்பம் இல்லைன்னா நான் அவரை இங்கேயே கூட்டிட்டு வந்து உன் கூட நான் பேச வைக்கிறேன். ஆனா பிளீஸ் தயவு செஞ்சு இந்த போன் ரிங் ஆச்சுன்னா தயவு செஞ்சு அட்டன் பண்ணி பேசு. அந்த மாதிரி சொல்லிட்டு வேக வேகமா டெட் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா டார்சியை பார்க்கணுமே ரொம்ப மனசுடைச்சு போயிருப்பாங்க. அவங்களோட சிஸ்டர் நினைச்சு பயங்கரமா அழுகவும் செய்யறாங்க. டெட் அங்கிருந்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே இங்க
அந்த போன் வந்து ரிங் ஆக ஆரம்பிக்கும். அந்த போன் ரிங் ஆகுறது இவங்களுக்கும் கேக்குது இல்லையா. டெட் என்ன சொல்லிருப்பாரு, அந்த போன் ரிங் ஆச்சுன்னா தயவு செஞ்சு அட்டன் பண்ணி பேசுன்னு சொல்லிருப்பாரு இல்லையா. அது இவங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த மாதிரி இத அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் நமக்கு காட்டுறாங்க, அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹோல் இருக்கும். ஸ்டார்டிங்ல நம்ம டானி கூட ஒரு மரப்பலகையை வச்சு அதை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அது ஓபன்ல இருக்கு. அதாவது ஆக்சுவலி அங்க என்ன நடந்திருக்கும்னா, டெட்ட பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா சொல்லும் போது இவன் என்ன பண்ணிருப்பானா, மெதுவா அந்த மரப்பலகையை எடுத்து வச்சிருப்பான். அதுக்கப்புறமா அந்த போனை அங்க வச்சு இந்த போன் ரிங் ஆச்சுன்னா அட்டன் பண்ணி பேசுன்னு சொல்லிட்டு போயிருப்பான். கண்ணு தெரியாது இல்லையா, அதனால அவங்க போன் எடுக்க வரும்போது அவங்க தவறி விழுவாங்க அப்படின்னு இவன் நினைச்சிருப்பான். ஆனா அவன் நினைச்ச மாதிரியே அந்த போன் கட் ஆகுறதுக்குள்ள வேக வேகமா போய் அதை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது பாவம் தெரியாதனமா அதுக்குள்ள அவங்க விழுந்துருவாங்க. இப்ப அதே சமயம் இங்க டெட் வேக வேகமா போய் ஐவன் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த மேன்ஷனுக்கு அனுப்பி வைப்பான். இப்ப அப்படியே கட் பண்ண இங்க கார் எடுத்துட்டு ஐவன் இங்க வந்ததும் டார்ச் லைட் ஆன் பண்ணி மெதுவா உள்ள போய் பார்ப்பான். பார்த்தா அந்த இடமே ரொம்பவும் அமைதியா இருக்கும். அந்த பொம்மையும் இப்ப அவனுக்கு கிட்ட அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இவனுக்கு அதை பாக்குறதுக்கே கொஞ்சம் வியர்டா இருக்கும். ஆனாலும் கண்டுக்காம மெதுவா அந்த ஃப்ளோர் கிட்ட போகும்போது மேல இருந்து கீழே விழுந்திருப்பாங்க இல்லையா டார்சி, அவங்க ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத இவன் பாக்குறான். பாவம் அவங்க தலையில பயங்கரமா அடிபட்டு உயிருக்காக போராடிட்டு இருப்பாங்க. இத பார்த்ததும் டெட்டுக்கு உடனே கால் பண்ணி, இந்த மாதிரி உன்னோட போனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ நினைச்ச மாதிரியே நீ விரிச்ச வேலையில அவ மாட்டிக்கிட்டா. அவ இன்னும் உயிரோட தான் இருக்காளா எனக்கு சரியா தெரியல, ஆனா ஒண்ணு நிச்சயமா தெரியும், இத என்ன பண்ணாலும் இனி சரியே பண்ண முடியாது. அதுக்கப்புறமா டார்சி கிட்ட, இங்க பாரு ரொம்ப கஷ்டப்படாத, எப்படியா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். இதெல்லாம் கேட்ட உடனே டார்சி என்ன பண்றாங்கன்னா, வானத்துல கைய நீட்டி நாம 2 பேரும் ஒன்னா சேர போறோம் அப்படின்னு அவங்க சொல்லி அந்த மர பொம்மைய கட்டுப்படுத்துறாங்க. வேலை முடிஞ்சனால இவன் என்ன பண்றான்னா, அங்கிருந்து கிளம்பும் போது கீழே ஏதோ ஒரு சத்தம் கேட்கறத அவன் கவனிக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த உருவம் திரும்பி இருக்கும். ஆனா அதை இவன் பெருசா கண்டுக்காம திரும்பவும் அங்கிருந்து போகும்போது யானா ரூம்ல கேமராவை கீழே போட்டு போயிருப்பா இல்லையா, அந்த கேமரா ஆக்டிவேட் ஆகி போட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து அவன் கவனிச்ச உடனே அந்த கேமராவை எடுத்து பாக்குறான். பார்த்தா அதுல ஒரு போட்டோ இருக்கு, ஆனா மங்களா இருக்கும். இதை வந்து இவன் பாத்துக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் யாரும் நடந்து வர சத்தம் கேக்குது. இவனும் வெளியில வரான். வந்து பார்த்தா படிக்கட்டுல யாருமே இல்ல. அப்படியே ஹாலுக்கு போனா அங்க இருந்த அந்த உடன் பாடியை காணோம். எங்க எதுவுமே இல்லையே, அப்ப எங்க இருந்த சத்தம் வருது அப்படின்னு டார்ச்ச நேரா கார்னர்ல அடிக்கும் போது அந்த உடல் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கும். அவ்வளவுதான். இதை பார்த்த உடனே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். அது என்ன பண்ணுதுன்னா, அவனை பின்தொடர ஆரம்பிக்குது. இவன் என்ன பண்றான்னா, மேல போய் அங்கிருந்து தப்பிக்கலான்னு பாப்பான். ஆனா அங்கிருந்து போறதுக்கு இவனுக்கு வழியே இல்ல. இந்த நேரத்துல அது வேற கிட்ட நெருங்கிரும். அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் என்ன பண்றான்னா, மேல இருந்து கீழே குதிச்சிருவான். ஆனா அந்த ஹைட்ல இருந்து அவன் கீழே குதிக்கும் போது அவனோட கால் எலும்பு வந்து உடைஞ்சிரும். இப்ப அந்த உருவம் மெதுவா கீழே இறங்கி வரும். இவனால அங்கிருந்து நகரவே முடியாது. நம்ம டார்சி உயிருக்காக போராடிட்டு இருக்கிற நிலைமையிலையும் அவனை கொல்றதுக்காக அந்த பொம்மையை பயன்படுத்தி அவன் தலையை நசுக்கி கொள்ளலாம் அப்படின்னு வரும்போது அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷுவல் மேல இருந்து டானி அவங்கள பாக்குற மாதிரி இவங்களுக்கு தெரியும். அவங்க முகத்தை இவங்க பார்த்ததும் அந்த இடத்துல இறந்து போறாங்க. இவங்க இறந்த உடனே அந்த உடலும் செயல் இழந்துரும். ஐவன் நூல் இலையில தப்பிச்சிருவான். இப்ப அப்படியே கட் பண்ணா டெட்டோட ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. பார்த்தா ஐவனை அவர் அட்மிட் பண்ணிருக்காரு. கைகள் கால்கள் ரெண்டையுமே அவர் கட்டி போட்டு அவனை எங்கேயும் நகர முடியாத மாதிரி செஞ்சிருப்பாரு. இதை எதுக்காக இவர் பண்ணிருப்பாருன்னா, ஐவன் சர்ச் ஃபாதரை வர சொல்லிருப்பாரு. எதுக்குன்னா பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு. தாம் பண்ண எல்லா தவறையும் சொல்லி அதுக்காக பாவ மன்னிப்பு கேட்டா இந்த கொலைகள்ல டெட்டும் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால இவரை இங்கேயே கட்டி போட்டு வெளியிலேயே விடாம இவர் பாத்துப்பாரு. அப்பதான் ஐவன் சொல்லுவான், நீ என்ன விடலினாலும் அந்த மர பொம்மை உன்னை விடாது. அப்படியா, அங்க எதுவுமே இல்லையே, அது அங்கதான் இருந்தது, அதுதான் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணுச்சு. நான் வந்த முதல் வேலையா அதை வெளியில எடுத்துட்டு போய் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டேன். அது இந்நேரம் மண்ணோட மண்ணா இருக்கும். உன்னால எதுவுமே பண்ண முடியாது, அதனால வாழ்க்கை பூரா இங்கேயே நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்த போயிடுவாரு. அந்த மாதிரி போகும்போதுதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்டார்டிங்ல நாம ஒரு வியர்டான பர்சனை பார்த்திருப்போம் இல்லையா. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க எல்லாருமே வியர்டா தான் இருப்பாங்க. ஆனா இவரு கொஞ்சம் விசித்திரமா இருப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னா, மெதுவா ஐவன் அட்மிட் ஆயிருக்கிற அந்த ரூமை ஓபன் பண்ணி உள்ள போய் அவரோட காலை கடிச்சு கொதறி எடுத்துருவாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில டெட் என்ன பண்றாருன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா அவரோட மேன்ஷனுக்கு கிளம்பி போறாரு. யானா வந்து அவருக்கு ஒரு வாய்ஸ் மெயில் அனுப்பியிருப்பாங்க. அதாவது அன்னைக்கு ராத்திரி அங்க நடந்ததும் அதுக்கப்புறமா அந்த வீட்டுல நடந்த 2 கொலைகள் இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா, என்னால இனிமேல் அங்க வர முடியாது, நீ அதையும் மீறி அங்கே தங்குறீனா நீ உன்னோட பேஷன்ஸை விட ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கோ. என்னால அங்க வர முடியாது, இனி நீ எனக்கு காலும் பண்ணாத அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெயில் வந்து அனுப்பியிருப்பாங்க. சோ டார்சி சொன்ன மாதிரியே முதல் வேலையா யானாவை இவர் இழக்கிறாரு. காரை விட்டு வெளியில இறங்கி
மேன்ஷனுக்குள்ள போகும்போது வாசல்ல ஒரு பார்சல் இருக்கும். அதையே எடுத்துட்டு அவர் உள்ள போவாரு. அப்படியே அந்த பார்சலை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள என்ன இருக்குன்னா அது ஒரு பெல். இது யாரோடதுன்னு தெரியுதா? ஸ்டார்டிங்ல டார்சி இத பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களே, அந்த ஹாண்டட் பெல் தான் இது. நம்ம டெட்டுக்கு இது மேல எல்லாம் பெருசா நம்பிக்கையே இல்ல. அதனால அவன் என்ன பண்றான்னா, நீயோ ஒரு முட்டாள், உன்னோட மூட நம்பிக்கையாலேயே நீ இறந்து போயிட்ட அப்படின்னு சொல்லி அந்த பெல்ல வந்து பிரஸ் பண்ணிடுவான். பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே நடக்காது. இது எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிக்கும் போது அப்பதான் காட்டுறாங்க அந்த பெல் பாய் அந்த இடத்துல வந்து நிப்பான். சோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி காட்டுறதோட இந்த பாடத்தையும் முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்தது இந்த வீடியோ? உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த லைக் எனக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.